இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நகர்ப்புறத்தில் வசிப்பவர்கள் வீடு வேண்டியபடி ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது என்பதை பற்றியும், இதற்கான தகுதிகள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ்நாடு அரசு உங்களுக்கு மானியமாக ஒரு தொகையை வழங்குவாங்க. இதற்கான வழிமுறைகள் என்னென்னு பார்க்கலாம். இதற்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு TNUHTP.org சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதினே TNUHTP.org.in சொல்லி ஒரு வெப்சைட் ஆகும். நம்ம குடியிருப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம குடியிருப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதற்கான ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ண நினச்சாலும் கூகுள் ப்ளேன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். வெப்சைட்டில் இருக்க ஆப்ஷன் எல்லாமே ஆப்லேயும் இருக்கும். வீடு வேண்டு விண்ணப்பம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தெல்லாம் தற்போது வீடு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் நேம், சிட்டி நேம், ஸ்கீமோட நேம், பெனிஃபிஷரி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு சொல்லியிருக்கும். இதில் ஒரு அளவுக்கு அமௌண்ட்டை வந்து அரசு மானியமாக தருவாங்க. மீதி அமௌண்ட் நீங்கள் பே பண்ணணும். எவ்வளோ வீடு அவைலபிளாக இருக்குது, அட்ரஸ் டீட்டெயில்ஸ் என்ன, அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டின்னு சொல்லி வரும். இதில் நிபந்தனைகள்னு சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு சென்னை மாநகரத்தில் அமைந்துள்ள குடிசை பகுதிகள் மற்றும் ஆட்சேபகரமான பகுதியில் அமைந்துள்ள குடிசை பகுதிகள் ஆகிய பகுதிகள் வாரியத்தால் குடிசை பகுதி என பிரகடனம் செய்யப்பட்டது. அப்பகுதியில் வசித்து வரும் குடிசை வாசிகளுக்கும் பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினருக்கும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் சுகாதார வசதியுடன் கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. வாரிய குடியிருப்புகளில் ஒதுக்கீடு பெற அரசாணை எண் 10 வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை 21/5/2022 படி கீழ் தகுதிகள் நிர்ணயம் செய்யப்படும் சொல்லி தகுதிகள் வந்து பொருளாதாரத்தில் நலிவுற்ற பிரிவினர் என்பதை உறுதி செய்ய குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் வந்து 3 லட்சத்திற்கும் குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வருமான சான்று சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. குடும்ப உறுப்பினர்கள் எவருக்கும் தங்களது பெயரில் குடியிருப்பு மற்றும் மனைகள் இருக்கக்கூடாது. இதற்கான உறுதிமொழி பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது வாடகை வீட்டில் வசிப்பவர்கள் தான் இதுக்கு தகுதியானவர்கள். ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்கு குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குடிசை பகுதி ஆட்சேபனை உள்ள அரசு புறம்போக்கு நிலங்களான நீர்நிலை, காப்பு காடுகள், அபாயகரமான பகுதிகளான வெள்ள சேத பகுதிகள், கடலோர பகுதிகள் மற்றும் பேரிடர் ஏற்படும் பகுதிகளில் வசிப்பவர்கள் தகுதியானவர்கள். சிதிலமடைந்த வாரிய குடியிருப்புகளில் வசிப்பவர்கள், சாலையோரத்தில் வசிப்பவர்கள், திட்டப்பணிகளால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், இவர்கள் எல்லாமே இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கு தகுதியானவர்கள் சொல்லி இதற்கான தகுதிகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதற்கு எல்லாமே நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் மட்டும் நான் விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் படித்து ஒப்புக்கொண்டேன்னு சொல்லிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டிக் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணோம். சமர்ப்பிக்க கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் இருக்கும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு நீங்கள் என்ன மொபைல் நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த 10 டிஜிட் மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி ஆதார் நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தகுதியான நபராக இருந்தால் உங்களை அவங்களே கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரீசெண்டாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.